அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஆற்றுல உள்ள வரால்மன்லாம் வெளியே வாய்க்கால் வழியாக ஓடுதுன்னு சொன்னால் சரி நாங்களும் வலையை எடுத்து போய் மாட்டு போட்டு ஏதாவது மாட்டுதான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த குட்டையெல்லாம் அலசிக்கிட்டு இருந்தோம். குட்டையெல்லாம் அலசினது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு விரால் மீன் கூட மாட்டவே இல்லை. எங்களுக்கு ஒரே சோகமாக போயிடுச்சு. கடைசியில் சரி வலையை எடுத்து என்ன தான் மாட்டிருக்குன்னு பார்த்தா அப்பயே பார்த்தோம் சின்ன சின்ன கெண்டை மீன்கள்லாம் மாட்டிருந்தது. இது என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பார்த்தா சின்ன சின்ன கெண்டை மீன்லாம் மாட்டிருந்தது. சரி இந்த மீன்லாம் வேணான்னு வலையை எடுத்தேன். அண்ணன் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு சரி இதை பிடிச்சி வந்துட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மாட்டின ஒரு மீனையும் பொறுமையாக எடுத்தால் இந்த மீன் எல்லாமே எடுக்கவே முடியல. நாங்களும் வந்துட்டு முடிஞ்ச அளவு பொறுமையாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எடுத்துக்கிட்டே பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மீனும் நல்ல சைஸாக தான் இருந்தது. இதுவும் வந்துட்டு விரல் மாதிரி தான் இருந்தது. இதை எடுத்து என்னடா பண்ணுறதுன்னு கேட்டால் இது கிணத்துல விட்டு வளர்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் அவுரி மீனோட சின்ன மீனாக இருந்தது, குட்டி மீனாக இருந்தது. இதை எடுத்து சரி வளர்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். சரி நாங்களும் வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் எடுக்க கஷ்டமாக தான் இருந்தது. பரவாயில்ல இன்றைக்கி இந்த மீனாக மாட்டுச்சான்னு ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருந்தது. கடைசியில் பார்த்திங்கன்னா நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருந்தோம்னா ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் இந்த மீன் பிடிச்சிருந்தோம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மீன் வந்துட்டு பிடிச்ச அனுபவம் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மீனோட கரெக்ட் நேம்ஸ் தெரிஞ்சாலும் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.